ஆனால் சாகடிங்கோ சுவாமி என்று சிவனிடம் வேண்டிக் கொள்வதற்கு மனசு வராத மாதிரி இல்லாமல் நன்னா ரட்சியுங்கோ சுவாமி என்று விஷ்ணுவிடம் பிரார்த்தித்துக் கொள்ள இடம் இருக்கிறதே. இதுவரை அவர் ரட்சித்து வருவது நமக்கு திருப்தி இல்லை என்றாலும் கூட ஏமேலாவது நன்றாக செய்யும்படியாக அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்ள இடம் இருக்கிறதே. அதனால் அவர் இனி பண்ண வேண்டியதற்காக நமஸ்காரம் செய்யலாமே என்றால் ரட்சணத்துக்காகத்தான் அவர் இருக்கிறார். அந்த உத்தியோகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் போய் அவரிடம் நன்னா ரட்சியுங்கோ என்றால் அவர் டியூட்டியை சரியாக செய்யாததாக நான் குத்தி காட்டுகிற மாதிரி ஆகாதோ? இப்படி கேட்டால் அவர் கோபித்துக் கொண்டு நீ சொல்லிக் கொடுத்துத்தான் நான் தெரிஞ்சுக்கணுமோ என்று செய்வதையும் குறைத்து கொண்டு விட்டால் என்ன ஆவது? இருந்தாலும் குத்திக்காட்டி குற்றம் சொல்கிறார் போல் இல்லாமல் வினயமாக இம்மாதிரி விண்ணப்பம் பண்ணிக்கலாமோ என்று பார்த்தால், சரி நமஸ்காரம் செய்து அவரிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறோம். அவர் என்ன சொல்வார்? யோசித்து பார்த்தால் அவர் என்ன சொல்வார் என்று ஊகிக்க முடியும். நானாக எதுவும் பண்ணுவதற்கு இல்லை. நாங்கள் 3 பேருமே எங்கள் இஷ்டப்படி எதுவும் பண்ணவில்லை. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சர்வ சக்தனான ஒரு பரமாத்மா கொடுத்திருக்கும் வேலையை, எல்லை போட்டு கொடுத்திருக்கும் வேலையையே நாங்கள் செய்கிறோம். உங்கள் கர்மாவை கொண்டே இன்ன மாதிரி பிறப்பை கொடுப்பது என்று பிரம்மா வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிறவியில், அதாவது பிறவி ஒவ்வொன்றிலும் உங்கள் கர்ம மூட்டையில் ஏதோ ஒரு அளவு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பரமாத்மா நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த அளவு பார்த்தே உங்களுக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலும் நான் ரட்சிப்பு கொடுக்கிறேன். நிறைய சுக்கிருதம் இருந்தால் அது நீங்களே செய்ததுதான். நிறைய ரட்சிப்பு தருகிறேன். குறைவாக இருந்தால் குறைவாக தருகிறேன். நீங்கள் எத்தனை ரூபாய் வைத்திருக்கிறீர்களோ அதற்கான சரக்கு தருகிறேன். கள்ள நோட்டு நீட்டினால் தண்டனை தருகிறேன். இப்படி பரமாத்மாவின் நிர்ணயப்படி ஒரு ஜென்மாவுக்கான அளவை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆனவுடன் ருத்ரமூர்த்தி வியாதி வக்கை என்று எதையோ அனுப்பி ஆயுஷை முடித்து விடுகிறார். ஆக கூடி இனிமேல் உங்களுக்கு நல்ல ரட்சிப்பு கிடைக்கணும் என்றால் அதற்கு விசை உங்கள் கிட்டேயேதான் இருக்கிறது. சத்கர்மா நிறைய பண்ண ஆரம்பிங்கள். அப்போது நல்ல ரட்சிப்பு கொடுக்கும்படியாக என்னை பரமாத்மா வைப்பார். ஆனால் அதுவும் கூட நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரி இன்றைக்கு சத்கர்மா செய்தால் நாளைக்கு அதற்கு சௌக்கிய பலன் கிடைத்துவிடும் என்று நான் கேரண்டி பண்ண தயாராக இல்லை. என்றைக்கோ எந்த ஜென்மத்திலேயோ பலன் என்று பரமாத்மா தீர்மானம் செய்துவிட்டால் நீங்கள் என்னிடம் சண்டைக்கு வந்து பிரயோஜனமில்லை என்று இப்படித்தான் மகாவிஷ்ணு சொல்வார். இங்கே நன்றாக கிளியர் ஆகிவிட்டது. இவரையும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை என்று. அவரை 3 பேரையும் தான். நடுவாந்தரத்திலே ஒன்று சொன்னாரோ இல்லையோ, உங்களுடைய ரூபா எவ்வளவோ அதற்கு ஏற்ற சரக்குத்தான் என்று. அதில் எல்லாம் முடிந்து போய்விடுகிறது. ரூபாய்க்கு சரியாக சரக்கு தரும் வியாபாரியை யாராவது நமஸ்காரம் பண்ணுகிறோமா? நாம் பண்ணுவதை வைத்து இப்படி பலன் என்று முடிவு எடுப்பவன் எவனோ ஒருத்தன். இந்த 3 பேரும் இல்லை. பரமாத்மா என்கிறவன் சர்வ சக்தனாக இருக்கிறவன். அவன் எடுத்த முடிவை இவர்களைக் கொண்டு அமல்படுத்துகிறான். இவர்கள் அவனிடமிருந்து பெற்ற சிருஷ்டி சக்தி, பரிபாலன சக்தி, சம்ஹார சக்தி ஆகியவற்றைக் கொண்டு தங்கள் டியூட்டியை செய்கிறார்கள். டியூட்டி செய்கிற ஆபீசர்களிடம் நாம் போய் இந்த பிரகாரம் பண்ணுங்கோ அந்த பிரகாரம் பண்ணுங்கோ என்று கேட்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் இது நமக்கு பயன் தராத வியர்த்தமான காரியம் என்பதோடு இன்னொரு பக்கம் ஆபீசர்களிடம் போய் தப்பான சலுகை கேட்டு லஞ்சம் கொடுக்கிற மாதிரியும் ஆகிறது. ஏற்கனவே பல தினசாக கர்மா பண்ணிவிட்டு பரமாத்மாவிடம் மாட்டிக்கொண்டு முழிப்பது போதாது என்று என் தீர்ப்பை மாற்றம் செய்ய சொல்லி என் சிப்பந்திகளுக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்கிறாயா என்று வேறே பயப்படுவது போல, வேண்டாம்பா, நமக்கு இந்த திருமூர்த்தி நமஸ்காரம், இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவது என்ற அபிப்பிராயத்துக்கே ஒரு நமஸ்காரம். ஆக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களுக்கு அவர்களாக ஏதேதோ செய்யக்கூடியவர்கள் என்னும் போதுதான் புராணாதிகளில் பல பேர் செய்திருப்பது போல நாமும் நமஸ்காரம் செய்து உபாசிக்க இடம் இருக்கிறதே தவிர, அவர்களுக்கு மேலே ஒரு பரமாத்மா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று திட்டவட்டமாக அதிகார எல்லை போட்டுக் கொடுத்து அவர்கள் அதன்படியே ஆபீஸ் பண்ணுவார்கள் என்று வைத்து பார்க்கும்போது இடம் இல்லை. இவர்களுக்கு நமஸ்காரம் என்றால் அது மேலதிகாரியான பரமாத்மாவுக்கு அபச்சாரம் என்று ஆகி அவன் அதற்காகவும் வேறு வைத்து தீட்டுவதாகத்தான் ஆகும். இந்த 3 பேர் இப்படி 3 ஆபீஸ் பண்ணுவது மட்டுமில்லை, இதற்கான சக்தியை பரமாத்மாவிடமிருந்து பெற்றிருப்பது மட்டுமில்லை, இவர்களுக்கு உள்ளே உட்கார்ந்திருக்கும் பரமாத்மாவுடன் இவர்கள் அப்படியே ஒன்றி போய்
அவனாகவே இருந்து கொண்டு சர்வ சக்தனாக அவனைப் போல எதையும் செய்யக்கூடியவர்கள். கர்மாவை மன்னித்து மீறியும் கூட பரமாத்மா பண்ணுவது போல அவன் கர்மாப்படியே நடப்பது நாம் அழாமல் மூஞ்சியை சுளிக்காமல் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அவன் தருவது போல இவர்களும் தந்து விடுவார்கள் என்று வைத்துக் கொள்ளும் போதுதான் இவர்களை நமஸ்கரித்து உபாசிப்பதற்கு இடம் இருக்கிறது. எந்தெந்த தெய்வத்தையுமே இப்படி முழுமுதற் தெய்வத்தின் ஒரு தோற்றமாக கொண்டு, ஆனாலும் குறிப்பாக இந்த தோற்றத்தில் இது இந்த காரியத்துக்கு அதிகாரம் வகிக்கிறது, ஆனால் நாம் பூரணமாக மனசை இதனிடம் கரைத்து வேண்டிக் கொண்டால் அதுவும் மனஸ் கரைந்து தான் பரமாத்மாவிலேயே கரைந்து அந்த பரமாத்மாவினாலேயே நமக்கு நடக்கக்கூடிய எதையும் சாதித்து தந்துவிடும் என்று உபாசனை செய்வதுதான் முறை. முழு முதலாக விளங்கும் மூர்த்திகள். இங்கே விஷ்ணு ருத்ரர் ஆகிய 2 பேருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வது உண்டு. விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் வெளிக்காரியம் எப்படி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆய்ச்சியிடம் அடிவாங்கிக் கொண்டு ஒரு பெட்டு வாணிச்சிக்கு கூலி வேலை செய்து கொண்டு இருக்கின்ற போது கூட உள்ளூர பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு சதா காலமும் அந்த சர்வ சக்தனாகவும் சர்வ விலாசம் எல்லாமும் கூட அடிபட்டு போன நிர்குண பிரம்ம வஸ்துவாகவும் தங்களை தெரிந்து கொண்டிருப்பவர்கள். அம்பாள் சாக்ஷாத் பராசக்தி, அவளும் இப்படித்தான். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கொஞ்சம் கூட பிரியாத பாவத்தில் கரைந்து தத்வரா அதன் அடியாக பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்றுபட்டிருப்பவள். வைஷ்ணவர்கள் அவளுடைய ஸ்தானத்தை நன்றாக உயர்த்தி அனுகிரகிக்குமாறு மகாவிஷ்ணுவை தூண்டிவிடும் சக்தியே அவள்தான் என்பார்கள். தாயார் தாயார் என்று நம் மனசை உருக்கும்படியாக இப்படி அபிப்பிராயம் சொல்வார்கள். நம்முடைய ஆச்சாரியாலும் மகாலட்சுமியை ஸ்துதிக்கும் போது அவளையே கீர் தேவதை, அதாவது சரஸ்வதி என்றும், சசிரேக வல்லபா, அதாவது சந்திரமௌலீஸ்வரனின் சக்தியாக அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறார். பிள்ளையார், முருகன் ஆகியவர்களும் இப்படியேதான் முறையே விக்னஹர்த்தா, தேவசேனாதிபதி என்று மட்டும் முடிந்து போகாமல் முழு முதலாக நின்று கொண்டு அனுகிரகிக்க கூடியவர்கள். ஆஞ்சநேய மூர்த்தியும் ராமதாசனாக இருந்து கொண்டே சர்வ சக்தராக பூஜிக்கப்படும் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். பிரம்மாவை இந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை. ஏராளமான சாஸ்திரங்களை அலசி பார்த்து அப்பைய தீட்சிதர் அபிப்பிராயம் பண்ணும்போது விஷ்ணுவையும் சிவனையும் அம்பாளையும் ஈஸ்வர கோடி என்ற பூர்ண பிரம்ம சக்தியாக சொல்லி இருப்பது போல் பிரம்மாவை சொல்லவில்லை. பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் சாரத்திலே அப்படி பூர்ணமாக இல்லை. சித்தே முந்திதானே பார்த்தோம். தனக்கு சிரஞ்சீவித்வம் வேண்டும் என்று யாராவது வரம் கேட்டால் பிரம்மாவே எனக்கு அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை, சக்தி இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று. பிரம்மாவுக்கு மட்டும் ஏன் விலக்கு? ஒன்றை சொல்ல புகுந்தால் இன்னொன்று அகப்படுகிறது. பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் இருப்பதற்கு இப்போது இன்னொரு காரணம் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு கோவில் எடுத்து கும்பிட வேண்டும் என்றால் ஒன்று அவர் சகல சக்த பரமாத்மாவாக இருக்க வேண்டும், அல்லது அவர் அதிகாரம் பெற்றிருக்கும் விஷயம் நமக்கு வேண்டியதாக இருக்க வேண்டும். செல்வம் தருவது லக்ஷ்மி, அறிவு தருவது சரஸ்வதி, விக்னத்தை போக்குவது பிள்ளையார், ஆரோக்கியம் தருவது தன்வந்திரி, சூரிய பகவானும் தான். அல்லது நவகிரகங்கள் மாதிரி நமது ஜாதக பீடைகளை போக்குவது, ஐயனார் மாரியம்மன் மாதிரி துஷ்ட சக்திகளையும் நோய் நொடிகளையும் போக்குவது என்று இப்படி ஒருவர் அதிகாரம் பெற்றுள்ள விஷயம் நாம் வேண்டி பெறக்கூடிய ஒன்றை அருள்வதாக இருக்க வேண்டும். சிருஷ்டி அதிகாரத்தில் இப்படி ஒன்றும் இல்லை என்று முன்னேயே பார்த்தோம். இல்லாவிட்டால் ஆலய வழிபாட்டுக்கு உரிய ஒரு மூர்த்தி ஒரு பெரிய அடியாராகவோ ஆச்சாரியாராகவோ இருக்க வேண்டும். பிரம்மாவானால் இதில் எந்த கணக்கிலும் சேர்வதாக தெரியவில்லையோ இல்லையோ. அதனால்தான் நவகிரகங்கள், ஆழ்வார், நாயன்மார், மாரியம்மன், இருளன், வீரன் ஆகியவர்களுக்கு கூட கோவில் இருந்தும் மும்மூர்த்தியரில் ஒருவரும் சதுர்முகங்களால் சதுர்வேதங்களை சதா ஓதிக்கொண்டிருப்பவருமான ஒரு பெரிய தெய்வத்திற்கு மட்டும் கோவில் இல்லை. பாவமாகத்தான் இருக்கிறது. பரமாத்மாவாகவே தம்மை அவர் தெரிவித்துக் கொள்ளவில்லை, அல்லது தெரிந்து கொண்டாலும் அப்படி காட்டிக் கொள்வதில்லை என்பதால் அவருக்கு பூஜை இல்லை. அதோடு ஒரு வீரன், இருளன் மாதிரியான சூத்திர தேவதை கொஞ்சம் கூட பரமாத்ம பாவமே இல்லாததாக இருந்தாலும் அதனாலும் நமக்கு அனுகூலமாக ஒரு கெட்டதை நிவர்த்தி செய்ய முடிகிற போது
சிருஷ்டிகர்த்தா என்பவர் மட்டும் அப்படி எதுவும் செய்ய முடியாததால் அவருக்கு பூஜை இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்கலாம். எந்தவிதமான அனுக்கிரக சக்தியும் இல்லாத ஒரு மாதா, பிதா, பதி போன்றவர்களை பூஜித்தால் கூட அவர்களுக்கு ஸ்வயமாக அருள் சக்தியோ ஞானமோ கொஞ்சமும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளேயும் பரமாத்மா உட்கார்ந்திருப்பதால் பூஜிக்கிற நமக்கு அவர்கள் மூலமாக அந்த பரமாத்மாவே அனுகிரகித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறதல்லவா? நீங்களே கூட சொல்லியிருக்கிறீர்களே. நம்முடைய பக்தியும் சரணாகதியும் தான் முக்கியம். அது யாரை குறித்து என்பது முக்கியமில்லை. யாரை குறித்தானாலும் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருந்தால் சர்வாந்தர்யாமியான பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் என்று சொல்லியிருக்கிறீர்களே. அப்படி இருக்கும்போது ஒரு க்ஷூத்ர தேவதையையோ சாதாரண மனுஷ பிறவிகளான ஒரு அம்மா அப்பாவையோ கூட வழிபட்டு பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெற முடியும் என்னும்போது பிரம்மா ஒருத்தரை மாத்திரம் இந்த கணக்கிலும் சேர்க்காமல் ஏன் ஒதுக்கி வைக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணினார் என்று கேட்கலாம். பாவமே பண்ணவில்லை. அவருக்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுத்து உசத்தித்தான் வைத்திருக்கிறது. சர்வசக்த பரமாத்மா என்று வைக்காவிட்டாலும் அதற்கு அடுத்தபடியில் அவருக்குத்தான் புராண சாஸ்திரங்களில் இடம் கொடுத்திருக்கிறது. சூரியன், சந்திரன் முதலான நவகிரகங்களும் தேவராஜாவான இந்திரனும் கூட அவர் காலிலே நிறைய விழுந்திருப்பதாக பார்க்கிறோம். ஈஸ்வர கோடியை சேர்ந்த மூர்த்தியாக பிரம்மா இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட மூர்த்திகளிடம் ஏனைய தேவதைகளை விட நெருங்கி பழகுபவர். அதனால் ஏனைய தேவர்கள் சுலபத்தில் தாங்களாக பிடிக்க முடியாத சிவன், விஷ்ணு, அம்பாள் முதலியவர்களிடம் இவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால்தான் அவர்கள் இவர் காலில் வந்து விழுவது. தகப்பனார் ஈஸ்வர கோடியை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட விஷ்ணுவே அசல் மனுஷன் மாதிரி வேஷம் போடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு ராமாவதாரம் பண்ணிய காலத்தில் ராவண வதம் ஆகி சீதை அக்னி பிரவேசம் செய்யும் கட்டத்தில், நீ வெறும் மனுஷனா? சாக்ஷாத் நாராயணன் அல்லவா நீ? இந்த சீதை மகாலட்சுமி அல்லவா என்று ஆகாசத்திலே வந்து ஞாபகப்படுத்தியது பிரம்மாதான். அவருக்கு எவ்வளவு சக்தி என்பதற்கு இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தலைதூக்க விடாமல் முடித்து போடும்போது பிரம்மாஸ்திரம் போட்டாச்சு என்று சொல்வதே அத்தாட்சி. இப்படி இருந்தாலும் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் தமக்கே உரிய ஒரு விசித்திரமான நிலையில் அவர் இருப்பதால் அவருக்கு மட்டும் கோயில் இல்லாமல் வைக்கும்படி ஆகியிருப்பதாக தோன்றுகிறது. அவர் ஏதோ பாவம் பண்ணினார், பெக்யூலியர் பொசிஷன் அதில் இருக்கிறார் என்று சொல்வதை விட, நாம் தான் ஏதோ பாவம் பண்ணி நம்முடைய மனசின் ஸ்வபாவம் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் இருப்பதால் நம்மால் அவரை கோவிலில் வைத்து வழிபட முடியவில்லை என்று சொல்ல தோன்றுகிறது. பரமாத்மா எவருக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த ஒருவரிடம் நாம் பக்தி பண்ணினால் அனுக்கிரகித்து விடுவார் என்றபடி பிரம்மாவுக்கு உள்ளேயும் இருந்து கொண்டு பண்ணத்தான் செய்வார். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கஷ்டம் என்னவென்றால் நம்பால் பிரம்மாவை பக்தி பண்ண முடியாமல் இருப்பதுதான். நாம் மட்டும் பிரம்மாவை வழிபட்டு விட்டோமோ, நிச்சயமாக அவர் மூலம் சர்வந்தர்யாமியான பரமாத்மாவினால் நமக்கு வேண்டியது அனுகிரகிக்கப்பட்டு விடும். ஆனால் அப்படி வழிபடாமல் நம் மனசின் இயற்கை செய்கிறது. நம் மனசினால் சிவன், விஷ்ணு, தேவி, முருகன் போன்றவர்களை பரமாத்மாவே என்று வழிபட முடிவது போல இவரை செய்ய முடியவில்லை. எதனாலோ இவரை அப்படி முழுமுதற் தெய்வமாக வழிபடும் நடைமுறை இல்லாமலே இருந்திருப்பதால் இவருக்கு பரமாத்ம ஸ்தானம் கொடுத்து பார்ப்பதற்கு நம் மனசினால் முடியவில்லை. ஆச்சாரியால் ஷண்மதம் என்று ஸ்தாபித்த காலத்திலேயே அவற்றில் விஷ்ணு மதம், சிவமதம் ஆகியவற்றோடு பிரம்ம மதம் என்று ஸ்தாபிக்க காணோமே. ஷண் மதங்களில் ஒன்றாக சூரிய மதத்தை கூட அவர் ஸ்தாபித்திருந்தும் திருமூர்த்திகளில் ஒருவரான இவர் பெயரில் ஒன்று ஸ்தாபிக்கத்தானே இல்லை.